நல்லவை கேட்போம் நமது சேனலில் ஆபத்காலத்திலேயும் பக்தி செய்ய வேண்டும் என்பதை கேட்போம். பிரஹ்லாதனை மீண்டு வர முடியாத அளவிற்கு, அவன் உயிர் போகும் அளவிற்கு சமுத்திரத்தில் தள்ளி அவன் மேல் மலைகளை அடுக்குங்கள் என்று உத்தரவிட்டான் ஹிரண்யன். அதன்படி அவர்கள் சமுத்திரத்தில் அவனை தள்ளி அவன் மேல் பெரிய பெரிய பாறைகள், மலைப்பாறைகளை அடுக்கினார்கள். அந்த சமயத்தில் ஒரு பாறை மீது தலையை வைத்துக்கொண்டு அவன் பகவானிடத்தில் பக்தி செய்ய ஆரம்பித்தான். பகவானுக்கு ஒரு ஆராதனம் செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் மறந்து அந்த பக்தியில் ஈடுபட்டான். சச்சிதா பர்வதைஹி அந்த சமுத்திரஸ்ய மகாமதிஹி துஷ்டாவான்னிகவேலாயாம் ஏகாகிரமதிரச்சுதம். ஏகாகிரமதியுடன், ஒருமுகத்துடன் அந்த துன்பங்களை, கஷ்டங்களை, ஆபத்துக்களை நினைக்காமல் தன்னை மறந்து பகவானிடத்திலேயே பக்தியை செலுத்த ஆரம்பித்தான். அவனை துதிபாட ஆரம்பித்தான். புண்டரீகாட்சா புருஷோத்தமா, நான் உன்னை நமஸ்கரிக்கிறேன். இந்த உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவன் நீ ஒருவனே. வேதம், தவம், பசு, பிராமணன் இவர்கள் எல்லாருக்கும் விசேஷித்து சிறப்பாக நன்மையை செய்யக்கூடியவனும் நீயே. அப்படிப்பட்டதான உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று பக்தியை செலுத்துகிறான். நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ச ஜகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹா. இப்படி அந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினான் பிரஹ்லாதன். நான்முகன் சதுர்முக பிரம்மா அவனுக்கு அந்தர்யாமியாக இருந்து கொண்டு இந்த உலகத்தை நீ படைக்கிறாய் என்று, அப்படி படைத்ததான அந்த உலகத்தை நீயே காப்பாற்றுகிறாய். பிரளய காலத்தில் ருத்ரனுக்கு அந்தர்யாமியாக இருந்து இந்த உலகத்தை அழிக்கிறாய். இப்படி திருமூர்த்தி ஸ்வரூபனாக நான் உன்னை வணங்குகிறேன் என்கிறார்கள் பெரியோர்கள், யோகிகள். இந்த இடத்தில் பிரஹ்லாதன் எல்லாவற்றை காட்டிலும் வேறுபட்டவனான எம்பெருமான், அவனே எல்லாவற்றிலும் இருக்கிறான் என்று அபேதத்தை உபதேசம் செய்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களிலும் அவனே இருப்பதால் அவையெல்லாம் அவனுக்கு உடம்பாக, சரீரமாக இருக்கக்கூடியது என்றும், அவனுடைய துவாதசாட்சரம், ஷடக்ஷரம் போன்றதான மந்திரங்களில் சொல்லக்கூடியதான அர்த்தங்களை எல்லாம் அவன் நினைத்து கொண்டு அந்த பகவானை ஸ்தோத்திரம் செய்கிறான். இப்படி ஒரு மணி மாலையில் எப்படி மணிகள் அந்த நூலில் கோக்கப்பட்டு இருக்கிறதோ அப்படி இந்த உலகமானது பகவானிடத்தில் ஒன்றி இருக்கக்கூடியது. அதனால் இந்த உலகத்திற்கு ஆதாரமானவன் அவனே. இப்படி அவன் அந்த விஷ்ணுவினிடத்திலே பக்தியை செலுத்தி தான் ஒரு விஷ்ணுமயமாகவே இருப்பவனாக, தானே விஷ்ணு என்பதான ஒரு உணர்வுடன் அவன் பேச ஆரம்பிக்கிறான் பிரஹ்லாதன். இதை நம்மாழ்வாரும் காண்பிக்கிறார். கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும். இறைவனிடத்தில் பக்தி அதிகமானால் அந்த இறை உணர்வு, இறைத்தன்மை எல்லாம் ஏற்பட்டுவிடும். அப்பொழுது அவர்கள் பேசுவது
அந்த இறைவனே பேசுவது போல நானே இறைவன் என்று பேச ஆரம்பித்து விடுவார்கள். இந்த உலகத்தில் தேகமே ஆத்மா என்று மதிமயக்கம் இருக்கக்கூடியவர்கள் தேகத்தை காட்டிலும் வேறுபட்டது ஆன்மா என்பதை அறிந்திருக்க மாட்டார்கள். இந்த சப்தங்கள், அதாவது சொற்கள், வேதங்கள், வேதாந்த வாக்கியங்கள், இந்த சொற்கள் எல்லாமே, எல்லா சொற்களுமே பரமாத்மாவையே கூறுகின்றன என்று, அவனே அந்தர்யாமியாக இருக்கிறான் என்பதை அறிபவர்கள் தன்னை தவிர மற்றவற்றை அறிய மாட்டார்கள், தெரிந்து கொள்ள மாட்டார்கள். எல்லாம் அவனாகவே, அவனே என்று தன்னையும் மறந்து அந்த பகவானே பார்ப்பார்கள். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் பகவானே, இப்படி எல்லாம் விஷ்ணுமயம். இப்படி விஷ்ணுமயமாக பார்த்தான் பிரகலாதன். பக்தி மேலிட்டது. அதனால் தன்னையும் மறந்து இந்த உலகத்திற்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடியதான பகவானே என்று அந்த பக்தி மேலிட தானும் விஷ்ணு என்ற நிலையில் தன்னுடைய தந்தைக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்தான். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ளதான அனைத்தும் நானே, அவையாவும் அவனே என்று சொல்லி வந்தான். பகவானே என்று சொல்லி வந்தவன் தானே என்று சொன்னான். இப்படி சத்தியம், ஞானம், அனந்தம் பிரம்ம, சத்தியமாகவும் ஞானமாகவும் அனந்தமாகவும் எல்லையற்றவனாகவும் இருக்கக்கூடியவன் அந்த விஷ்ணு என்பதை, அந்த உண்மையை உணர்ந்து அந்த நிலையில் தானே அவன் என்று பேச ஆரம்பித்தான். அவனுடைய தந்தை ஹிரண்யன் நானே சர்வேஸ்வரன் என்றான். இப்படி தந்தையும் மகனும் தானே ஈஸ்வரன் என்று சொல்ல, இதில் பிரகலாதன் நல்லவன் என்றும் ஹிரண்யன் கெட்டவன் என்றும் ஏற்பட்டது. காரணம், பிரகலாதன் நானே ஈஸ்வரன் என்று சொல்லும் அந்த சமயத்தில் அகங்காரம், மமகாரம் இல்லாமல் பகவானுடைய சரீரமாக இருக்கக்கூடியதான இந்த பிரகலாதன், அவனுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியதான அந்த பகவான். அதனால் சரீர ஆத்ம பாவத்தில் இந்த சரீரமும் ஆத்மாவும் ஒன்றை விட்டு ஒன்றை பிரியாமல் இருப்பதால் நானே பகவான் என்று அந்த தத்துவஞானத்தை உணர்ந்து அதன் மூலமாக சொன்னான் பிரகலாதன். ஆனால் ஹிரண்யன் தானே சர்வேஸ்வரன் என்று சொல்லிக் கொண்டான். இந்த உலகங்கள் எல்லாம் எனக்கு அடிமை, என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவை, இதை எல்லாவற்றையும் ஆளக்கூடியவன் நான் தான் என்று ஹிரண்யனுடைய நிலைப்பாடு அப்படி இருந்தது. அதனால் சர்வேஸ்வரன் என்று சொல்லக்கூடியதான இருவரும் ஒரே எண்ணங்களை உடையவர்கள் இல்லை, வேறு வேறு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வகத்வாத் அனந்தஸ்ய சயேவ அகம் அவஸ்திதா அப்படின்னு, நானே அனந்தன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு, அதான் எல்லை இல்லாதவன் என்பதை எடுத்துக்கொண்டு, ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்று சொல்லக்கூடியது அத்வைத மதம் சித்தாந்தம். அதனால் இங்கு சர்வகத்வாத் அப்படின்னு சொல்லக்கூடியதாக எல்லாவற்றிலும் எங்கும் ஆத்மாவாக இருப்பதால் இங்கு அத்வைதம் சொல்லப்படுகிறது என்று நினைக்கக்கூடாது. எங்கும் உளன் கண்ணன் என்று கூறியவன் பிரகலாதன், எங்கும் நிறைந்திருப்பவன் என்று. அதனால் எல்லாவிடத்திலும் அவன் ஆத்மாவாக இருக்கிறான், விஷ்ணுவானவன் ஆத்மாவாக இருக்கிறான். அதனால் மற்றவைகள் எல்லாமே அவனுக்கு உடல், சரீரம் என்பதான அந்த ராமானுஜ சித்தாந்தம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை இங்கே கூறுகிறான் பிரகலாதன். இதையே கிருஷ்ணனும் பகவத்கீதையில் அகம் சர்வஸ்ய பிரபவா மத்த சர்வம் பிரவர்த்ததே, என்னிடமிருந்தே எல்லாவற்றையும் எல்லோரும் பெறுகிறார்கள் என்கிறான். அதையே இங்கு பிரகலாதனும் மத்தகா சர்வம்,
நம்மாழ்வாரும் கடல் ஞானம் செய்தேனும் யானே என்னும். அதாவது பகவானிடத்தில் பக்தி அபரிமிதமாக மேலிட்ட பொழுது அவர்கள் தன்னையும் இந்த உலகத்தையும் எல்லாவற்றையும் மறந்து அகம் சர்வம், நானே எல்லாமாக இருக்கிறேன் என்று பேசக்கூடியதான நிலை. இந்த நிலையில் பிரகலாதன் இந்த விஷ்ணுமயமாக இருந்து பேசுகிறான். மற்றவை நாளை கேட்போம்.